ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டைமண்ட் டைரி. இது வந்து சண்டே ஈவினிங் vlog. மழையில் வந்து இந்த செடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போகுது, ஒரே பாசி வேற. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஈவினிங் வந்து பால் வச்சேன், டீக்கு வச்சுட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு வந்து கிச்சடி செய்யலான்ட்டு. உப்புமானா அப்படியே ஓடிடுவாங்க. அதனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் காய் போட்டு கொஞ்சம் மசாலாவை சேர்த்து அப்படியே கிச்சடியாக பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில். அதனால் கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் தான் தோணுச்சு, சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதுவும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பனி வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால தண்ணியில் கை வைக்கிறதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. காலையிலையுமே எந்திரிச்சு வந்தோடனே ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அதனால் தண்ணியில் கை வைக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. மார்கழி மாதம் வந்துடுச்சு, கோலம் வேறு போட ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. நீங்களாம் கலர் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பனியில் காலையில் எந்திரிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நைட்டில் கூட நான் வேலை செஞ்சுருவேங்க, ஆனால் காலையில் ஏர்லியராக எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். எப்படி எந்திரிக்க போகிறேன்னு தெரில. பட் எனக்கு கோலம் போடுறது, கலர் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு 2-3 நாளில் எப்படியும் நான் கலர் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். கோலம் மாவு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னும் 2 நாளில் கலர் கோலம் மாவு போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் மழை எப்படின்னு தெரியல. நம்ம கோலம் போடணும்னு இப்போ தான் நான் நினச்சிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா நியூஸில் நாளையிலேருந்து மழை திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்குமே வெயில் அடிக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிட்ருக்கேன். அதுவும் எப்போ வெயில் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மந்த்து ஃபுல்லாகவே இப்படியே ஓடிடும் போல இருக்குது. ரொம்ப கிளைமேட்டு சில்லுன்னே இருக்குது. மழை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கிச்சடி ரெடி பண்ணிட்டேன். உப்புமானா பிடிக்க மாட்டுது, ஆனால் இந்த கிச்சடினா மட்டும் எப்படி இறங்குதுன்னு தெரியல. அதில் கொஞ்சம் நெய்யும் மசாலாவும் போடுறதுனாலையா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இதே உப்புமா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க இதுக்கு. ஏன்னா கிச்சடி பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கிச்சடியாக பண்ணியாச்சு. ஸ்கூல் டேஸ்லலாம் கூட பரவாயில்ல, லீவ் டேஸ் இல்லையா, அதனால் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சடி ட்ரை பண்ணேன். பையனுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. உங்கள் பசங்களுக்கெலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரே மழையில் வேறு அப்பப்போ எக்ஸாமை வந்து தள்ளி தள்ளி வச்சிடுறாங்க. அதனால் இன்றைக்கி படிக்கிற எக்ஸாம் நாளைக்கு இருக்குமா இருக்காதா இப்படியே ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்கு, அதுக்கு மறுபடியும் ரெடி பண்ணணும். அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு காலையில் நல்லா தூங்கினா ஜாலியாக இருக்கும்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, நம்ம எழுந்தது பசங்க எழுந்திரிக்கிறாங்க. அதுக்காகவே நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே எழுந்திரிச்சா தான் அவங்க நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவங்கள போயிட்டு எழுப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனாலேயே வேறு வழி இல்லாமல் காலையிலேயே எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. நைட்டு டின்னருக்கு வந்து சுட சுட நல்லா ஆவி பறக்குதான், பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. கிச்சடி அண்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. டின்னர் வேலை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் பாத்திரம் சேர்ந்துருக்கோம், அதை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி அதை எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 10 தடவையாச்சும் நான் பாத்திரம் விளக்கிடுவேங்க. சேர கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறது. அப்படியும் அது எப்படி தான் செய்கிறதுனே தெரியல. அப்புறம் நைட்டுக்கு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கம்பும் கேழ்வரகும் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் போட்டு அதை ராகி தோசை ஊற்றலாம் மறுநாளுக்குன்னு சொல்லிட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் மறுநாள் காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா மண்டே இல்லையா, காலையில் அவசரமாக கிளம்பும்போது கஷ்டமாக இருக்கும் மாவு இல்லைன்னா. ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த பாத்திரம்லாம் கழுவி மறுபடியும் இதை வந்து சரி பண்ணி வைக்கணும். இதை பாத்திரம் கழுவுறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சிரிப்பாக வருதுங்க. எப்படி தான் இதில் சேருமோ தெரியாது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டம்ளர் விழும், இல்லை ஒரு ஸ்பூனாச்சும் வந்து விழுந்துருங்க. அது எப்படி தான் இது நடக்குதுன்னே எனக்கும் தெரியல.
சரி ஓகே. அப்புறம் கேண்டிக்கு வந்து நைட்டு சாப்பாடு போடணும். அது வந்து நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். சண்டே நாங்கள் வந்து அன்றைக்கி நான்வெஜ் எடுக்கல. ஸோ ரைஸ் வச்சா எப்படியும் சாப்பிட மாட்டான். அதனால் பாலில் கொஞ்சம் ரஸ்க் எடுத்து போட்டு அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவன் வேற குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்குன்ட்டு அப்படியே ரொம்ப சுற்றிட்டு நிற்கிறான். எப்படி இதை என்ன பண்ண போகிறானோ தெரியல. ரொம்ப பாவமாக இருக்குது. வயிறு ரொம்ப பெருசாக போயிடுச்சு. சாப்பிடவும் மாட்றான். அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு வந்து வந்து படுத்துக்கிறான். ரொம்ப இறைக்கிது. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் இன்னும் குட்டி போடுறதுக்குள்ளே எவ்வளோ அவஸ்தைப்பட போதோ தெரியல. சரியாக சாப்பிட்றதே கிடையாது. படுக்கவும் முடியல அவனால். ரொம்ப இறைக்கிறதுனால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்க, நான் சாப்பாடு போட்டேன், சாப்பிடவே இல்ல. அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல பாவம். நமக்கு இவ்வளோ ஸ்கேனிங் அது இது மெடிக்கல் எல்லாம் இருந்துமே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ. சரி ஓகே. அப்புறம் இந்த அகல் விளக்கெல்லாம் சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு அது எப்படின்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் அகலுக்கு தகுந்த மாதிரி சோப் பவுடர் இருக்கு இல்லையா, நார்மலான வாஷிங் பவுடர், அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை இந்த அகல் இருக்கு இல்லையா எல்லாமே அதுக்குள்ளே வந்து முழுகணும். மூழ்கிற அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக உங்கள் அகல் எப்படி இருக்கணும்னா எண்ணெய் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. நம்ம எரியும் போதே ஃபுல்லாக எரிஞ்சிரும் இல்லையா, அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எப்படியும் அந்த அகல் இருக்கும். என்னோடய அகலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நிற்காது எண்ணெய், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக டிஷ்யூவால் ஒரு தடவை தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும் பர்ஃபெக்டாக. ஸோ நான் வந்து என்னோடய அகல் எல்லாமே மேக்ஸிமம் நல்லாவே ட்ரையாக எரிஞ்சு போனது தான். திருநூல் 1, 2 இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சோக் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் சோப் பவுடரில் போட்டு நம்ம மூழ்கி வைக்கணும். அப்படியே கொத்து கொத்தாக நான் செட்டாக போடாமல் ஒன்று ஒன்றா அப்படியே எங்கே பார்த்தாலும் போடணும். எல்லா அகல்லையும் அந்த சோப் வாட்டர் போகணும். அப்புறம் ஃபுல்லாக அது வந்து மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சிடணும் அந்த அகலெல்லாம். தீபம் ஏற்றுறதுக்கு வந்து நம்ம விளக்கு எடுக்கும்போதும் அதை ரெடி பண்ணும்போதும் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து இதை வாஷ் பண்ணும்போது உண்மையிலே இருக்காது. அது நான் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வாஷ் பண்ணும்போது எனக்கு கடுப்பாக வரும். ஐயோ இவ்வளோ விளக்கு விளக்கணுமே, இப்படி எண்ணெயாக இருக்கே, அந்த மாதிரி எனக்கு தோணும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம விளக்கும்போது அட்லீஸ்ட் அந்த அகல் மட்டும் நம்ம ஈஸியாக விளக்கிக்கலாம். பாத்திரம் மற்றபடி அந்த வெள்ளி பாத்திரம் அண்ட் பித்தளை பாத்திரம் அதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் போல் புளி போட்டு அப்படி தான் நான் விளக்குவேன். இது மட்டும் இந்த மண் அகல் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஊறிச்சுன்னா நம்மளுக்கு நார் போட்டு கூட தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கையாலே லேசாக தேய்ச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அந்த கருப்புலாம் ரொம்ப இருக்கிறதுலாம் போயிடும். அந்த நுனியில் எரிஞ்ச இடத்துல இருக்கிற கருப்பு கண்டிப்பாக மாறாது. பட் சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் பிசுக்காக இருக்கிறது, கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது அதெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகிடுது. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்கள் அந்த தண்ணி அப்படியே ட்ரைன் அவுட் பண்ணிடலாம். அகல் கூட வெளில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் புதுசாக வாட்ரு பிடிச்சிட்டு பாருங்கள். உங்களுக்கு எனக்கு ஒரு தடவையிலே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் கொஞ்சம் சோப் பவுட்ரு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி தான் நான் அலசுவேன். எடுத்துலாம் அலச மாட்டேன். இந்த மாதிரி 2, 3 தடவை தண்ணியை மாற்றி அலசிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்து அப்படியே காய வச்சுருவேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் கூட பிசுக்கே இருக்காது. சூப்பராக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். நைட்டு ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பால் பையனுக்கு ஆற்றி வச்சுட்டேன். அப்புறம் மோர் உர இருந்துச்சு. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் பால் இருந்துச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் காலையிலைக்கு எங்கள் வீட்டு கேண்டிக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு.